அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 5, 2025, வைகாசி 22ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். கடவுள் உங்களுக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது. பிரபஞ்ச பேராற்றல் நாம் கேட்கும் அனைத்தையும் நமக்கு கொடுக்கும். அத்தகைய வல்லமை படைத்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள் இயற்கை இறைவன் பிரபஞ்சம் இஷ்ட தெய்வங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள் பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள் அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக சுற்றுச்சூழல் தினம். ஜூன் 5ஆம் தேதியா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு கொண்டாடுறோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வையும் நடவடிக்கைகளையும் ஊக்குவிப்பதற்காக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள் 1972 ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் நிறுவப்பட்டு 1974 முதல்ல கொண்டாட ஆரம்பித்தோம். இந்த நாள் கடல் மாசுபாடு, அதிக மக்கள் தொகை, புவி வெப்பமடைதல், நிலையான வளர்ச்சி மற்றும் வனவிலங்கு பாதுகாத்தல் போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நாளை கொண்டாட ஆரம்பித்தோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல், எண்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். இந்த தீம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிளாஸ்டிக் இப்போ கிரகத்தின் ஒவ்வொரு மூலையிலையும் இருக்கு. நம்ம பூமியில மட்டும் இல்லை, நம்ம உடல்லையும் கூட இப்போ ஊடுருவி வருது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த நாள் நாம சிந்திக்க மட்டும் இல்லை, செயல்படவும் தான். பிளாஸ்டிக் மாசுபாட்டை நாம் எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறதுல முழு முயற்சி எடுத்து செயல்பட்டு அதில் நம்ம வெற்றி கண்டாதான் நம்ம சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்க முடியும்.
இது அரசாங்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் எல்லா இடங்களிலும் உள்ள மக்களால் தான் ஆதரிக்க முடியும், முயற்சிகள் எடுக்க முடியும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம ஆற்றலை சேமிக்கணும். அதாவது நம்ம வீட்டில் உள்ள எலக்ட்ரிசிட்டி பயன்பாட்டை முறையாக பயன்படுத்தணும். எல்இடி விளக்குகளை பயன்படுத்தணும். அதே மாதிரி பயன்பாட்டில் இல்லாத சாதனங்களை நாம் முறையாக அணைத்து வைக்கணும். எலக்ட்ரிசிட்டி வீணானா, அதாவது ஆற்றல் வீணானா நமக்கு நிறைய இழப்புகள் ஏற்படும். அதுவும் ஒரு மாசுபாடு தான். அதனால நம்ம ஆற்றல்களை முறையாக சேமிக்கணும். அடுத்ததா போக்குவரத்து பயன்பாடு. நம்ம பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு போனோம் அப்படின்னா நாம் மிதிவண்டியை பயன்படுத்தணும். அதுவே தூரமாக உள்ள இடத்துக்கு பயணிக்கிறோம் அப்படின்னா நம்ம தனியாக பைக்கு, காரு அதை பயன்படுத்துகிறத விட பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். பஸ்ஸு, ட்ரெயின் அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் குறையும். அதே மாதிரி போக்குவரத்தினால ஏற்படக்கூடிய சத்த இரைச்சலையும் புகையினால் ஏற்படக்கூடிய தீங்கையும் நம்மளால் குறைக்க முடியும். அடுத்ததாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை முறையாக மறுசுழற்சி செய்து பயன்படுத்தணும். இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக கழிவு குப்பைகளை நாம் பிரித்து எடுக்கணும். ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு நம்ம பிரித்து பயன்படுத்தணும். அடுத்ததாக மரம் நடுதல். இது எல்லாத்துக்கும் தீர்வு மரம் நடுதல் தான். நம்ம மரம் நடுதல் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். நம்ம டைகர் கிளப் மூலமாக நிறைய மரங்கள் நட்டிருக்கோம். போன வாரம் கூட அண்ணா கேள்வி கேட்டாங்க நம்ம செஷனில், எத்தனை மரங்கள் நட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அதற்கு நிறைய உறுப்பினர்கள் பதில் அளிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுடைய பழமரக்கன்று நட்ட எண்ணிக்கைகளை டைப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய பழமரக்கன்றுகளை நட்டு நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாத்து சந்தோஷமாக வாழ்வோம். அனைவருக்கும் உலக சுற்றுச்சூழல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம், அதாவது வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படிங்கிறத சகோதரி குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தில் இந்த ஆண்டு பிளாஸ்டிக் பயன்பாடை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் தீமாக மையமாக வைத்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. பிளாஸ்டிக் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தில் அத்தியாவசியமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அதை நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதை எவ்வாறாக பயன்படுத்த வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மறுசுழற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா? பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி பண்ணுறது. இப்போது பிளாஸ்டிக்னு சொன்னால் நம்ம வீட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் சேர்கள், பிளாஸ்டிக் பக்கெட்டுகள், இந்த கப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அல்லவா? இவைகளை எல்லாம் மறுசுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம் பண்ண முடியும். அப்போது மீண்டும் அது பயன்பாட்டுக்கு வரும். அப்போ அதனால் எந்த தீங்கும் இருக்காது. ஆனால் இன்னைக்கு நம்ம கேரி பேக் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அல்லவா? கையில் எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு காய்கறிகள், பழங்கள் மற்றும் மற்ற பொருட்கள் வாங்குவதற்கு பிளாஸ்டிக் பேக் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துகிறோம். இந்த பிளாஸ்டிக் பேக்கை மறுசுழற்சி அப்படின்னு ஒன்று பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் அரசாங்கம் இதை அப்பொழுதைக்கு அப்பொழுது தடை செய்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் மக்கள் அப்படிங்கிறவங்க அதனுடைய பயன்பாட்டை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறதுனால, தேவைப்படுறதுனால அதை சந்தையில் வருகிறது, கள்ளச்சந்தையில் வருகிறது, எப்படியாவது மார்க்கெட்டுக்கு சேர்கிறது. இதை தடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் எவ்வளவோ பாடுபடுது. ஆனாலும் அதை தடுக்க முடியும். இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் அறிஞ்சிட்டோம், நமக்கு தெரியும் இது தவறான ஒரு காகிதம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுக்குள்ள வாழக்கூடிய விலங்கினங்களான ஆடு, மாடு இவைகளெல்லாம் அவைகளையும் மேய்கிறது. அவைகளுக்கு அது பேப்பர் அப்படின்னு ஒரு
இப்போ நம்ம சாதாரணமான பேப்பர் இருக்கிறது அல்லவா, காகிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பர் அப்படின்னு எண்ணிக்கொண்டு அவைகள் உண்டு விடுகின்றன. உண்டதன் விளைவாக அதனுடைய வயிற்றில் அப்படிங்கிறது இன்னைக்கு மனிதனுக்கு எப்படி எத்தனையோ வகையான நோய்கள் வருகிறதோ அதே போல இன்னைக்கு எல்லா விலங்கினங்களுக்கும் நோய்கள் வருவதற்கு இதுவும் ஒரு காரணியாக இருக்கிறது. அதே போல சகோதரி சொன்னாங்க, பிளாஸ்டிக் அப்படிங்கிறது உலகம் மட்டும் நிறைந்து அல்ல, உடலிலும் நிறைந்து விட்டது. நிறைய ஆய்வாளர்கள் அதை பற்றியும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு உணவு அப்படிங்கிறது, இப்போ நம்மளுடைய உணவே எடுத்துக்கொள்வோமே, தேன்கூடு இட்லி தோசை மாவு அப்படின்னு நம்ம தயாரிக்கிறோம், அது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அதை கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு அது ஈரமாவு அப்படிங்கிற ஒரு வகையை சார்ந்ததுனால, உடனடியாக சாப்பிடக்கூடிய உணவாக இருப்பதனால அதை பிளாஸ்டிக் பயன்பாட்டில் தான் கொண்டு போக முடிகிறது. ஆனால் அரசாங்கம் சொன்ன அந்த மைக்ரான் 75 மைக்ரான் 50 மைக்ரானுக்கு மேலேயே பயன்படுத்தணும், கீழே பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. நம்மெல்லாம் 75லேருந்து 85 உள்ள மைக்ரான் பிளாஸ்டிக்கில் தான் நம்ம தயாரிக்கிறோம். நம்மளுடைய பிளாஸ்டிக் பையை நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்னு ஒன்று சொல்லும் பொழுது சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணுவோம். அப்படி செடிகள் வளர்க்கும் போது அது 6 மாத காலத்தில் 1 வருட காலத்தில் நைந்து பீந்து காணாமல் போகும். இது நாம் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். இதுபோல் ஒரு குறிப்பிட்ட மைக்ரான் அப்படிங்கிறது மீண்டும் அது மறுசுழற்சிக்கு கொண்டு போக முடியுங்கிறதுனால அரசாங்கம் அதை பயன்படுத்த சொல்கிறது. இதே போல் இப்போ இந்த ஈரமாவு சில்லுன்னு இருக்கிற மாவு, அதனால் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஃபுட் கிரேடில் அந்த பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்துகிறோம். நிறைய உணவகங்களில் சூடாக கட்டித்தரக்கூடிய உணவுகள் அப்படின்னு, இப்போது நம்ம இட்லி வாங்குகிறோம், இட்லிக்கு கூடுதலாக துணை உணவாக நம்ம சட்னி சாம்பார் வாங்குகிறோம். இந்த சாம்பார் அப்படிங்கிறது கொதிக்க கொதிக்க ஏதேனும் ஒரு கேரி பேக்கில் கட்டி தருவாங்க, பிளாஸ்டிக் பேக்கில் பையில் கட்டி தருவாங்க. அது இன்னைக்கு உணவோடு கலந்து விடுகிறது. இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையை தாங்க முடியாத அந்த பிளாஸ்டிக்கானது உணவோடு கலந்து விடுகிறது. அந்த உணவு உடலில் சேர்கிறது. அப்போ உடல் முழுவதும் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது மனிதனுக்கும் ஏற்படுகிறதுன்னு சொன்னாங்க. இப்போது காஃபி, டீ இதெல்லாம் பார்சல் அப்படின்னு ஒன்று வாங்குவாங்க அல்லவா. இப்போது உணவகங்களில் போய் சால்னா இந்த மாதிரியான கொதிக்க கொதிக்க உள்ள உணவுகளை இன்றைக்கி நிறைய இந்த பானிபூரி, இந்த மாதிரியான சன்னா மசாலா, இந்த சைடிஷ் கிரேவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுட சுட தயாரிப்பதனால, அதை பிளாஸ்டிக்கோடு சேர்த்து தருவதனால அது உணவில் கலந்து உடலில் கலக்குது. அப்போ பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது அதற்கு மாறுபாடு என்ன? நான்லாம் ஒவ்வொரு எக்ஸிபிஷன், நான் உணவு சம்பந்தப்பட்ட எக்ஸிபிஷன் எங்கே நடந்தாலும் அந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், எவ்வாறாகவாவது இந்த பிளாஸ்டிக்கு மாற்றாக நம்ம மறுசுழற்சி பிளாஸ்டிக் தயாரித்தால் கூட, இப்போ பால் கவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் எடைக்கு போட முடியும். நீங்கள் எந்த வகையான பிளாஸ்டிக்குகளை எடைக்கு எடுத்துக்கொள்கிறார்களோ அவைகள் எல்லாமே மறுசுழற்சிக்கு வரக்கூடியது. அப்போது அதே வகையில் தான் இந்த இட்லி மாவு கவர்களும் அதாவது நான் சொல்வது பிரிண்ட் ஆகி அதில் 50 மைக்ரான் ப்ளஸ்ன்னு எழுதியிருந்தாங்கன்னா அது மறுசுழற்சி. அதே நேரத்தில் பிரிண்ட் பண்ணாமல் ஒரு கண்ணாடி காகிதம் போல் பிளாஸ்டிக் பேப்பரில் தருவது, அவைகள் எல்லாம் மறுசுழற்சிக்கு வராது. அப்போது நாம் இன்னும் தேடுறோம், இல்லை நாம் மக்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு சொன்னாலும், அதை செடி வளர்க்கலாம் அல்லது எடைக்கு போடலாம்னு சொன்னாலும், குப்பைக்கு காகிதத்தை குப்பையில் போடுவது அப்படிங்கிறத நிறைய பேர் செய்கிறாங்க. அதன் விளைவாக இங்கே நிறைய மாசு குறைபாடு அப்படின்னு ஒன்று ஏற்படுகிறதுங்கிறதுனால அதற்கு மாற்று ஏதாவது கிடைத்து விடாதா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எத்தனையோ வகையான பேப்பர்கள் வருகிறது. ஆனால் இந்த ஈரமாக ஜில்லுன்னு இந்த நம்ம உணவுக்கான பொருளை கொடுப்பதனால அது பேப்பர் அப்படிங்கிறது ஈரமாகி அது கிழிந்து விடுகிறது. அப்போ அதற்கு ஒரு மாற்று அப்படிங்கிறது சிக்கனம் கிடைக்கும். நம்ம தேடுறோம், நிச்சயமாக கிடைக்கும். எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதற்கான மாற்றுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனால் பொதுமக்களாக நாம் எண்ணி பார்த்தோமானால் நம்ம கேரி பேக் அப்படிங்கிறத கூடுமான வரை தவிர்க்கணும். அதற்கு பதிலாக நாம் நம்மளுடைய கடைகளுக்கு, மார்க்கெட்டுகளுக்கு, சந்தைகளுக்கு செல்லும் பொழுது நாம் அந்த பெரிய பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாப்பிங் பேக் அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லவா,
அது போன்ற ஏதேனும் ஒரு பைகளை, அதாவது கட்டப்பை அப்படின்னு சொன்னோம், அந்த மாதிரியான பைகளை எடுத்துக்கொண்டு போய் அதில் நம்ம வந்து பொருட்களை வாங்கி வந்து முடிந்த மட்டும் நாம் வந்து இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இனிமேல் நம்ம வந்து இந்த மஞ்சள் பை அப்படின்னு சொல்லி மீண்டும் மஞ்சள் பையெல்லாம் அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அதுபோல் மஞ்சள் பையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வகையான பை வகைகளை நம்ம வைத்துக்கொண்டு அதன் வாயிலாக நம்ம வந்து பொருட்களை வாங்கி வரக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உண்டு பண்ணிக்கொள்ளணும். இது நமக்கு நாமே தான் இந்த முயற்சிகளை எடுக்கணும். மக்கள் ஆகிய நாம் மாறினா தான் உலகம். ஏன்னா இந்த உலகமானது எப்படிப்பட்ட உலகம் பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு விதையை போட்டால் அது எவ்வளோ பெரிய விருட்சமாக அந்த மண் மாற்றி தருகிறது. அந்த மண்ணை நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் வணங்கினார்கள், கும்பிட்டார்கள். ஆனால் இன்னைக்கு மண் அப்படிங்கிறத தோன்றணும்னா உள்ள ஒரே பிளாஸ்டிக் கழிவுகள் தான் வருகிறது. குப்பைகள் அனைத்துமே பிளாஸ்டிக் கழிவுகளாக இருக்கிறது. அவ்வளவு கழிவுகளை நம்ம மண் வந்து சுமந்து கொண்டிருக்கிறது. இது எத்தனை நாட்களுக்கு அந்த மண்ணுக்கான சத்து அப்படிங்கிறது குறைந்தால் அந்த தகடுகள், தட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே அடுக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் மாறுபட்டால் என்னவெல்லாம் நடக்கிறது. அப்போ இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், மரத்தை வளர்க்க வேண்டும். சகோதரி கூட சொன்னாங்க, நம்மளுடைய டைகர் குழுமத்தில் நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளையின் சார்பாக நிறைய பழமரக்கன்றுகளை நடுகிறோம். அதை பற்றி அன்றைக்கி நான் கேள்வி கேட்டிருக்கும் போது நிறைய பேர் அதற்கான பதில்களையும் சொல்லியிருந்தீங்க, மகிழ்வாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இன்னும் 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 நம்ம வந்து நிறைய பழமரக்கன்றுகளை நடணும், சுற்றுப்புற சூழலை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். அதை நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நாமே அதற்கு ஒரு முன்மாதிரியாக இன்றிலிருந்து நம்ம வந்து மஞ்சள் பை அல்லது கட்டப்பை இவைகளை பயன்படுத்தணும். கூடுமான வரை அப்படிங்கிற அந்த கேரி பேக்கை நம்ம வந்து தவிர்க்கணும். பிறரையும் தவிர்க்க வந்து நம்ம வந்து சொல்லணும், ஆறுதல் நம்மளுடைய அறிவுரை சொல்லணும். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை நம்மளுடைய சந்ததிக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம வந்து சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கணும்னா இப்படியெல்லாம் நாமே நம்மளுடைய மனசாட்சி அப்படிங்கிறது ஒரு அதற்கு வழிவகுத்து அதை சிறப்பாக செய்யணும். ஸோ இந்த சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த தினத்தை நாம் எல்லாருமே அற்புதமாக கொண்டாடுவோம். முடிந்த மட்டும் ஒரு பழமரக்கன்றுகளை வாழ்க்கையில் வருடத்தில் நம்ம வந்து ஒரு 10வது நடுவதற்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கூறி, இந்த அற்புதமான தினத்தை நமக்கு நினைவூட்டு நிறைய கருத்துக்களை தேர்வு செய்து நமக்கு கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க தூண்டக்கூடிய அந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைய தினம் பகுதியை வழங்கக்கூடிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு மீண்டும் நமது நன்றியை சொல்லி, சகோதரி அவர்கள் அவரது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இப்போ இடைவேளையில் வந்து நம்ம தண்ணீர் பருகுவோம். அந்த தண்ணீர் பருகிறத பற்றி நான் நிறைய நாட்கள் விதவிதமாக சொல்லுவேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் வந்து ஒரு 30 வினாடிகளில் சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், தண்ணீர் பருகும் பொழுது நம்ம வந்து அந்த தண்ணீருடைய சுவையை, அந்த தண்ணீருடைய தன்மையை உணரணும். தண்ணீர் உள் இறங்குவதை கவனிக்கணும். தண்ணீர் நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம எப்பொழுது பருகினாலும் நாம் வந்து அமர்ந்த நிலையில் பருகணும், இடைவெளியில் மட்டும் நின்ற நிலையில் பருகணும். அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து நினைவூட்டி கொண்டே இருப்போம். வரும் நாட்கள்லையும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா நித்தம் சொல்ல தான் அது நம்மளுடைய ஆழ் மனதில் பதியும் அப்படிங்கிறத நான் நன்கு அறிவேன். அதனால தான் நித்தம் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும்போது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் 2 வகை நீர் தான் பருகிறோம். அதை நின்ற நிலையில் பருகிறோம், அதனால் ஆற அமர பருகிறோம். கண்ணம் மண்ணம் எல்லாம் படும் மண்ணும் நீர் பருகி முடிக்கிறோம். தண்ணீர் பருகி முடிச்சுட்டு மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். நம்ம எப்பொழுதுமே 3 கேள்விகளுக்கு விடையளிப்போம். முதல் கேள்வியிலாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? அதை சமர்ப்பிக்கும் பொழுது தாங்கள் அடைந்த மகிழ்ச்சியை குறிப்பிடுங்கள். இதுதான் முதல் கேள்வியாக எப்பொழுதுமே சொல்வது. தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் டிஏ ரிப்போர்ட்டை நேற்றைக்கே நீங்கள் அனுப்பி வைத்து விட்டீர்களா? அதை நீங்கள் அனுப்பும் பொழுது, அதை நீங்கள் நிறைவு செய்யும் பொழுது உங்களுடைய மனம் அப்படிங்கிறது எவ்வளவு மகிழ்வை தந்தது அப்படிங்கிறதை நீங்கள் குறிப்பிடணும். இதுதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி அப்படிங்கிறது, உங்கள் வீட்டில் இருந்து யார் நித்தம் அல்லது வாரம் அல்லது வாரத்திற்கு 2 முறை அப்படின்னு
மார்க்கெட்டுக்கு கடைகளுக்கு போவது யார்? இது உங்கள் வீட்டில் ஒரு நபர் இருக்கலாம், 2 நபர் இருக்கலாம், காய்கறி வாங்குறவங்க, பொருட்கள் வாங்குறவங்க, இப்படி கடைகளுக்கு யாரேனும் 2 நபர்கள் போகலாம், 3 நபர்கள் போகலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து. அப்படி உங்கள் வீட்டில் மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய கடைகளுக்கு போகக்கூடிய பொருட்கள் வாங்கி வரக்கூடிய நபர்கள் யார் என்பதை குறிப்பிடுங்கள். அவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய உறவு முறையையும் குறிப்பிடுங்கள். அவர்கள் உங்களுக்கு அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கையா, கணவனா, மனைவியா, குழந்தையா, எதுன்னு குறிப்பிடுங்க. குறிப்பிட்டு அவர்களுக்கு நம்ம வாழ்வாங்கு வாழ, நீடோடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் நலமோடும் வளமோடும் இருக்கணும். அதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்கணும்னு இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, நீங்கள் பெயர்களை தட்டச்சு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணுங்கள். அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இனிமேல் வரும் நாட்கள் அது நீங்களாகவும் இருக்கலாம், உங்களுடைய பெயர்களையும் தாராளமாக குறிப்பிடலாம். நீங்கள் இனிமேல் மார்க்கெட் போகும்போது ஒரு மஞ்சள் பையோ அல்லது கட்டப்பையோ நீங்கள் கொண்டு போங்க. பிக் ஷாப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பைகளையோ கொண்டு போங்க. இதுதான் 2வது கேள்வியாக இன்றைக்கி நீங்கள் பதிலளிக்க போகிறீங்க. 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நம்ம நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை 2 முறை எழுதணும். நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை வாசிக்கணும். இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஒரு முறை எழுதிடுங்க, அதை 2 முறை வாசிச்சிடுங்க. வாசிச்சுட்டு போஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய கோரிக்கை நிறைவேறும். இது நித்தம் நிறைவேறுகிறது. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், அவங்களுக்கும் அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க, எனக்கும் இது நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதி போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 முறை வாசித்து பாருங்கள். ஆள் மனதில் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நடந்திருக்கிறது. இப்போது 3க்கும் விடையளித்த பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான கதை கேட்க போயிடும். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர். இவங்க சிவகங்கை டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர் சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அழகான ஒரு குட்டி கதை. ஒரு காட்டில் ஒரு அம்மா மானும் குட்டிமானும் இருந்தது. அம்மா மான் திடீர்னு ரொம்ப சோகமா இருந்தது. உடனே குட்டிமான் அம்மா மான் கிட்ட கேட்கறது, ஏம்மா இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா மான் சொல்லிட்டு, நான் எப்படி பட்டணத்துலேருந்து தப்பிச்சு வந்தேன் தெரியுமா உனக்கு? ஒரு வேடன் பிடிச்சின்னு போயிட்டான். ஒரு பள்ளத்துக்குள்ள தெரியாம நான் காலை விட்டுட்டேன். பார்த்தா அங்க ஒரு வலை இருந்தது. அந்த வலையில என் கால் மாட்டிக்கிச்சு. இந்த வேடன் என்னை பிடிச்சிட்டு போய் பட்டணத்துல இருக்கிற ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வித்துட்டான். அந்த வீட்டில் 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, நல்ல அழகான 2 குட்டி பசங்க. அவங்களுக்கு விளையாடுறதுக்காக என்னை போய் வித்துட்டான். அந்த பணக்காரர் எனக்கு நிறைய சாப்பாடுகள், கேரட்டு, முள்ளங்கி, நிறைய சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. நிறைய ஸ்வீட்டெல்லாம் கூட கொடுத்தாங்க. அந்த 2 குழந்தைகளும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு தான் அங்கே இருக்கவே முடியலை. காட்டில் உங்களையெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு மனசுக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது. இப்படி ஒரு 10 நாள் ஆச்சு. அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சு. நான் சரியாகவே சாப்பிடாம மெலிஞ்சு போயிட்டேன். ஒரு மூங்கில் குழாயால் கேரட்டை அரைச்சி என் வாயில் ஊற்றினாங்க. அதனால் நான் சாகாமல்
உயிரோட இருந்தேன் தெரியுமா. அப்புறம் அந்த பொண்ணும் அந்த பையனும் என்ன நினச்சாங்களோ என்னைய பார்த்து, பாவம் இந்த மானை கொண்டு போய் காட்டிலேயே விட்டுருங்கப்பா அப்படின்னு அந்த பணக்காரர்கிட்ட சொன்னாங்க. உடனே அந்த பணக்காரரும் என்ன பண்ணாரு, காரில் என்னை கூட்டிட்டு வந்து இந்த காட்டோட முனையில் விட்டுட்டு போயிட்டாரு. தப்பிச்சோம் பிழைச்சோன்னு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்ன உடனே இந்த குட்டி மானுக்கு அதை கேட்ட உடனே ஒரு ஆசை வந்துருச்சு. நாமளும் பட்டணத்துக்கு போனோம், எவ்வளவு அழகான குழந்தைங்கள்லாம் அங்கே இருக்காங்க, அம்மா சொல்கிறாங்கல்ல, நம்மளும் விதவிதமாக சாப்பிட்லாம், விதவிதமாக நல்ல தோட்டத்துலலாம் சுற்றலாம், எப்படி இருக்கும் ஜாலியா அப்படின்னு மனசில் நினச்சிக்குது. ஒரு நாள் எல்லாரும் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டிமான் நைஸாக தப்பிச்சு வெளியில் ஓடுறது. ஓடும்போது வழியில் ஒரு முயல் அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஏய் மான்குட்டி எங்கே போகிற அப்படின்னு முயல் கேட்டுது. உடனே மான்குட்டி இந்த மாதிரி நான் பட்டணத்துக்கு போகிறேன்னுது. ஐயோ நீ போயிடாத, நான் அங்கேருந்து தான் தப்பிச்சு வரேன். அச்சோ என்னாச்சு அப்படின்னு மான் கேட்ட உடனே முயல் சொல்லிச்சு, என்ன தெரியுமா சொல்லிச்சு, என் கூட இன்னொரு முயலும் இருந்தது. 2 முயல் நாங்கள் ஒரு வீட்டில் நல்லா எங்களை வளர்த்தாங்க. அந்த வீட்டில் உமான்னு ஒரு குட்டி பாப்பா இருந்தது. அதுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், என்னைய ரொம்ப பெட் பண்ணி வளர்த்துச்சு தெரியுமா அந்த பாப்பா. ஆனால் ஒரு நாள் விருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருந்த ஒரு கனமான முயலை வச்சு சாப்பிட்டுட்டாங்க. அடுத்த நாள் இன்னொரு விருந்து வந்தது. ஐயோ என்னையே சாப்பிட போகிறாங்களே அப்படின்னு எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் அந்த உமா பாப்பா என்ன தெரியுமா பண்ணிட்டு, என்னை நேராக கூட்டிகிட்டு வந்து ஒத்துருக்கும் தெரியாமல் என் தலையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இந்த காட்டில் விட்டுட்டு போயிடுத்து. ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பொண்ணு, அவளுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நீ போயிடாத, நானே தப்பி வந்தேன் தெரியுமான்னு உடனே தான் இந்த குட்டி மானுக்கு அப்பந்தான் மனசில் பயம் வந்தது. நம்ம பெரியவங்க சொல்படி கேட்டுட்டு நம்ம பத்திரமா இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்னு அதுக்கு புத்தியில் உரைச்சிது. நன்றி. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர் சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கேட்ட கதை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த கதை சொல்லியுமே ரொம்ப அழகாக கதையை சொன்னாங்க. அந்த மான், அந்த முயல் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி கண்ணு முன்னாடி வந்து போச்சு அந்த கதையில். அந்த கதை ரொம்ப எளிதான கதை. என்னென்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி சொல்வோம் அல்லவா. நம்மளுடைய மூதாதையர்கள் விட்டு சொன்ன ஒரு விஷயம், விட்டு சென்ற ஒரு விஷயம். இக்கரைக்கு எப்பொழுதுமே அக்கறை பச்சையாகத்தான் தெரியும். ஆனால் அக்கறைக்கு போனால் தான் இக்கரையை விட அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். நிறைய நேரங்களில் நிறைய நபர்கள் தான் இருக்கும் இடத்தை விட மற்றவர்கள் எப்படியோ இருக்கிறார்கள், எவ்வளவோ வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு எண்ணிக்கொள்வார்கள். இந்த வெளிநாட்டு பயணம் அப்படின்னு நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக போவாங்க. உள்ளூரில் என்னமோ வேலையே இல்லாதது போல வெளிநாட்டுக்கு வேலை தேடி சொல்லுவாங்க. நான் சொல்கிறது இந்த படித்து வேறு மாதிரியான துறையை நோக்கி பயணிப்பவர்களே நான் சொல்லலை. இங்கே ஏதேனும் ஒரு கூலி வேலை பார்த்தால் இங்கே ஏதோ கௌரவ குறைவு அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டு வெளிநாடுகளுக்கு கூலி வேலைக்கு செல்வார்கள். இங்கே இருந்து அழைத்து செல்பவர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அப்படி வேலை இப்படி வேலை இப்படி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் அங்கே போனதுக்கப்புறம் அவர்கள் அந்த அடிமைத்தனத்தை எண்ணி எண்ணி அழுகிறார்கள். இது நிறைய நபர்கள்ட்ட கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய நபர்களை பார்த்துருக்கேன். எனக்கு நான் நன்கு ஒரு நிறுவனத்துக்கு அருகில், என்னுடைய நிறுவனத்துக்கு அருகில் ஒரு டிராவல்ஸ் ஏஜெண்ட் இருந்தாங்க. அவங்க அனுப்பி வைப்பாங்க. அவங்க அனுப்பி நிறைய நபர்கள் வருவாங்க. அந்த நபரை நாடி நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் அவங்களும் அனுப்பி வைப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் பல பெற்றோர்கள் அந்த நபரிடத்தில் அவ்வளவு சண்டையிடுவாங்க. என் பிள்ளை போய் நீங்கள் என்ன வேலை சொல்லி அனுப்பி விட்டீங்க, கடைசியில் என் பிள்ளை அங்கே போய் ஒட்டகம் மேய்க்கிறான், ஆடு மேய்க்கிறான், மாடு மேய்க்கிறான், அவனுக்கு தண்ணீரே கிடைப்பதில்லையா, உணவே கொடுப்பதில்லையா, தங்குறதுக்கு சரியான இடம் இல்லையா, சம்பளமும் கொடுக்க மாட்டாங்களாம், பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல்வேறு சண்டைகளை நான் அந்த ட்ராவல் ஏஜெண்ட்டை நான் குறையாக எண்ணுவதில்லை. அவரிடத்துல கேட்டிருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க,
இப்படி ஏதேனும் ஒரு நபர்கள் இந்த மாதிரி ஏமாற்றி விடுகிறார்கள். நான் லட்சக்கணக்கான நபர்களை அனுப்பியிருக்கேன், ஆயிரக்கணக்கான நபர்களை அனுப்பியிருக்கேன், அதில் யாரேனும் இப்படி சிக்கிக்கொள்கிறார்கள்னு அவர் சொல்லுவார். அதே நேரத்தில் வெளிநாடு போயிட்டு மீண்டும் வெளிநாடு செல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் வருவாங்க, அவரிடத்துல வருவாங்க. அவர்களிடத்தில் நான் பேசும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் அப்படிங்கிறது, ஆனால் வேலை கஷ்டமான வேலை தானே, ஆனால் இங்கே வந்து இந்த கௌரவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா, அதற்காக நாங்கள் அங்கே போய் வேலை பார்க்குறோம், எங்களுக்கு அந்த ஓனர் வந்து சிறந்த நபராக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நபர்களிடத்துல நான் பேசும் பொழுது அவர்களுடைய வசதி வாய்ப்புகள், அவர்களுடைய உழைக்கும் வயது, இவைகளையெல்லாம் அவங்க வந்து அங்கே போய் தொலைச்சிடுறாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றாங்க. அப்போ இப்போ எப்படிங்கிறதுக்கு தெரியல, நான் ஒரு கட்டத்தில் சொல்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அந்த நபரிடத்தில் விசாரிக்கும் பொழுது அவர் சொன்னது 10-15 ஆண்டுகள் இருக்கும். அப்போது அவர்களுடைய வயதை தொலைத்து விடுகிறார்கள், அவர்களுடைய உழைப்பை தொலைத்து விடுகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையவே தொலைத்து விடுகிறார்கள். அங்கே போய் ஏதோ ஒரு நபருக்கு அவங்க எங்கேயோ உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த பணம்ங்கிற ஒரு விஷயத்தை, ராமநாதபுரம்னாலே உங்களுக்கு தெரியும், பெருவாரியான நபர்கள் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. இப்போது இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது அவர்களிடத்துல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவங்க சொல்லுவாங்க, இங்கே நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறீங்க, கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கீங்க, குடும்பத்தோடு இருக்கிறீங்க, நல்லது கெட்டதில் கலந்துக்கிறீங்க. ஒரு குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தை வந்து அப்பொழுதெல்லாம் மொபைல் ஃபோனில் பேசுகிறதுலாம் நடக்காது. குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அந்த குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட இங்கே உள்ள தாய்மார்கள் வந்து அந்த குழந்தையை வந்து ஸ்டுடியோவுக்கு ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம் கழித்து போய் எடுத்து குழந்தை ஃபோட்டோ எடுத்து அதை தபாலில் அனுப்பணும். அப்போது தான் அந்த தகப்பனாரானவர் வெளிநாட்டில் இருந்து அந்த குழந்தையின் முகத்தை பார்ப்பார். ஸோ இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு எண்ணும்படி தோணும். அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, வேறு வழி என்ன, நாங்கள் எங்களுடைய இளமையை ஃபுல்லாகவே வந்து வெளிநாட்டிலே விட்டுட்டோம், ஸோ வெளிநாட்டிலே எங்களுடைய காலம் கழிஞ்சிருச்சு, இங்கே உள்ளவங்களெல்லாம் எங்களுக்கு தெரியாது, புரியாது, வியாபாரம் பண்ண தெரியாது, தொழில் தெரியாது, ஸோ அதனால் நாங்கள் வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் தானே, இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் தானே அங்கேயே கழித்து விடுகிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க இந்தியாவுக்கு வர்றது 5 வருடத்துக்கு ஒரு முறை, இருப்பது அப்படிங்கிறது 1 மாதம் அல்லது 2 மாதம். இந்த 1 மாதம் 2 மாதம் அவங்க குடும்பத்தோடு இருந்துடுவாங்களான்னா ரொம்ப குறைவு. அங்கே வெளிநாட்டில் அவங்களோட தங்கக்கூடிய நபர்கள், உறவுகள், அங்கே நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய உறவுகளுக்கு வந்து ஏதேனும் ஒரு பொருளை கொடுத்து விடுவாங்க, பரிசு பொருட்கள் அல்லது வேண்டக்கூடிய ஏதேனும் ஒரு பொருட்களை கொடுத்து விடுவாங்க. இப்போ அவங்க ரூமில் வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து அந்த 10 பேருடைய ஊர்களுக்கும் செல்வார். எல்லாருமே அருகிலேயே, ராமநாதபுரத்துக்கு அருகிலேயே இருப்பாங்களான்னா அதுவும் தெரியாது. ஒருத்தர் தஞ்சாவூராக இருக்கலாம், ஒருத்தர் சேலமாக இருக்கலாம், ஒருத்தர் திருச்சியாக இருக்கலாம், ஒருத்தர் சென்னைக்கு அருகில் கூட இருக்கலாம். அப்போ இவர் இங்கே வந்துட்டு இவருடைய குடும்பத்தோடு ஒரு 3 நாட்கள் இருந்துட்டு அப்புறம் ஒவ்வொரு ஊராக போவார். தஞ்சாவூர் போவார், சேலம் போவார், திருச்சி போவார், சென்னை போவார், இப்படி கன்னியாகுமரி போவார். இப்படி பல்வேறு ஊர்களுக்கு ஒரு பயணமே அந்த 2 மாத காலம் அப்படிங்கிறது பயணிக்கும்படியாக இருக்கும். இதெல்லாம் அவர்களோடு இருந்து பார்த்ததுனால இந்த மாதிரியான கண்ணோட்டம் எல்லாம் நமக்கும் வருகிறது. அப்போது அவர்கள் மொத்தத்திலேயே ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு அவர்கள் வந்து அவர்களோட குடும்பத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ஒரு 5-6 மாதங்கள் தான் இருப்பாங்க. அதன் பிறகு அவங்க வெளிநாட்டில் இருந்து வருவாங்க, வந்துட்டு குழந்தைகளை வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் வருவாங்க. அவங்களுடைய அந்த நான் சொன்னேன் அல்லவா, ஒரு புகைப்படம் எடுத்து இந்த தாயாரானவங்க அனுப்பி வைக்கணும், அந்த குழந்தைக்கு திருமணத்துக்கு தான் வருவாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு தகப்பன்னா யாருன்னே தெரியாது, தகப்பனுடைய முறை அதாவது யாருன்னே தெரியாது மீன்ஸ் அவங்களுக்கு பேசியிருப்பாங்க, அப்பா இவர் அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஆனால் அந்த உறவு முறை, அப்பாங்கிற ஒரு நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். அந்த அப்பாட்ட, ஏன்னா குழந்தைகளுக்கு அப்பா வந்து நண்பராக இருக்கணும், தோழனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா, இதெல்லாம் இங்கே வந்து விட்டு போயிடும், இதெல்லாம் கிடைக்காமலே போயிடும். ஸோ இந்த அனுபவங்களை எல்லாம் வந்து அவர்கள் என்னிடத்தில் பகிரும் பொழுது அப்பொழுது நான் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்கே இருக்கக்கூடிய அந்த மான் வந்து சொல்லுது அல்லவா, தன்னுடைய தாய் ஆசை சொன்னது போல அங்கே அதிசயமான விஷயங்கள் இருக்கிறது, அழகழகான விஷயங்கள் இருக்கிறது, அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது, இனிப்புகள் இருக்கிறது, உணவுகள் இருக்கிறது, கேரட் இருக்குது, முள்ளங்கி இருக்குன்னு இந்த ஆசையை பார்த்து வெளிநாட்டில் அப்படி தான் அவங்க அங்கேருந்து ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்புவாங்க. அப்போல்லாம் இவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அப்படியே வெளிநாட்டில் என் பிள்ளை பாருங்க இருக்காங்க. அவர் அந்த இடத்துக்கு ஒரு டூரிஸ்டாக போய் ஃபோட்டோ எடுத்துருப்பார்.
அவரோட இன்னைக்கு நிறைய சினிமாக்கள்ல எல்லாம் அந்த காட்சிகளை எல்லாம் காட்டிட்டாங்க. எப்படி ஒரு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கூட்டுக்குள்ள தான் ஒரு பிராய்லர் கோழிகள் எல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்கல்ல, நம்ம பார்க்குறோம் அல்லவா. இப்படித்தான் அவங்க வந்து ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு இருந்து அவங்க அவங்க குடும்பத்துக்காக சேமித்து அனுப்பி அப்படின்ட்டு அவர்கள் குடும்பத்திற்காக தியாகங்கள் தான் செய்கிறாங்க. அவங்கள நான் குறையாலாம் சொல்ல. ஆனால் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொன்னேன். அங்கே போனதுக்கப்புறம் அதைத்தான் அந்த முயல் வந்து எடுத்து சொல்லுது. என்ன நீ பாட்டுக்கு ஆசைப்பட்டு ஓடுற, மாட்டிக்கிறாத போய் என்னை இப்படி தான் வந்து யாரையும் காப்பாற்றுறாங்கல்ல அங்கொன்றும் இங்கொன்றும், அதுபோல் என்னை ஒரு குழந்தை காப்பாற்றியது, அதனால் நான் வந்து மீண்டும் இங்கே வந்தேன், தயவு செய்து நீ அங்கே போகாத, மாட்டிக்கிறாத, சிக்கிக்கிறாத அப்படிங்கிறத அந்த முயல் வந்து அந்த மானுக்கு எடுத்து சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கதை வருகிறது. ஸோ இந்த கதையிலிருந்து இவ்வளோ தான் எனக்கு தெரிந்த கருத்து அப்படிங்கிறது இவ்வளவு தான் கிடைச்சது. ஸோ இந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு எப்பொழுதுமே நாம் சிறப்பாக இருக்கிறோம், நமக்கு சிறந்த தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், நமக்கு உடன் பிறந்தவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், நமக்கு இயற்கை இறைவன் பிரபஞ்சம் சிறந்தவற்றையே தரும் அப்படிங்கிறத எண்ணிக்கொண்டு நாம் பயணித்தோமானால் இன்னும் இன்னும் வெற்றி காணலாம். அதை விடுத்து எனக்கு ஏன் இப்படி ஒரு அப்பா அம்மா, எனக்கு ஏன் இப்படி ஒரு அண்ணன் தம்பி, எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம எண்ணிக்கொண்டிருந்தோம்னால் நிச்சயமாக பிறரோடு நம்மளை ஒப்பிட்டு கொண்டு மற்றவர்களோடு நம்ம வந்து நம்ம இந்த அளவுகோல்களை பார்த்து கொண்டிருந்தோம்னால் சிக்கிக்கொள்வோம். அது வந்து நம்ம அங்கே போகணும்னே தேவையில்லை. அந்த புயல் சொன்னது போல் போயினா சிக்கிக்கிறாங்க, இங்கேயே மனதளவில் எல்லாருமே சிக்கி சின்னாபின்னம் ஆகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இருப்பதை கொண்டு இன்னும் அதை வெற்றியாக்குவது எப்படி, அடுத்த நிலைக்கு உயர்வது எப்படி அப்படிங்கிறது தான் சிந்திக்கணுமே ஒழிய இதை விட்டு அப்படியே நம்ம போயிடணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளால் எண்ணவே கூடாது. அது சிக்கிக்கொள்வோம் அப்படிங்கிறத இந்த அற்புதமான கதை நமக்கு விளக்கியது. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர், சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ பலங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நேற்றைக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா, இந்த கொரோனா தொற்று அப்படிங்கிறது உலகம் எல்லாம் மீண்டும் பரவி வருகிறது அப்படின்ட்டு, அதுக்கு ரொம்ப மாற்று மருந்து அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய 8 நடை பயிற்சி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மீண்டும் வந்து ஏன்னா நம்ம டைகர் கிளப் தொடங்கப்பட்ட காலம் அப்படிங்கிறதும் அதில் தான். ஸோ அந்த 2020 அப்படிங்கிற காலகட்டத்தில் நாங்கள்லாம் ஃபேமிலி டீம்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதன் பிறகு பொதுமக்களுக்கு அப்படிங்கிறது நம்ம 2021 காலகட்டத்தில் கொண்டு வந்தோம். அப்போது அதில் தொடர்ந்து அப்பொழுதுமே வந்து நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்தாலும் அதை நம்ம தொடர்ந்து அதை நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு சேர்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு நிறைய பேர் மீண்டும் வந்து நம்மள்கிட்ட தானே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 8 நடை அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம காலில் தான் இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, நாம் எப்போ வேண்டாலும் செய்து கொள்ளலாம். அதை வந்து மீண்டும் நினைவூட்டும் விதமாக உங்களை யாரெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்களோ, நீங்கள் யாரெல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கீங்களோ அவர்களையெல்லாம் மீண்டும் வந்து நீங்கள் கூப்பிடலாம், மீண்டும் வந்து உங்களுக்கு நடக்க சொல்லலாம். கொரோனா தொற்றுக்காக நான் சொல்லலை, நம்ம சொல்லுவோம் உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய 8 நடை பயிற்சியில் கிட்டும். ஆனால் அவங்களுக்கு இதை ஒரு விழிப்புணர்வாக அவங்களுக்கு நீங்கள் மீண்டும் ஒரு வழிகாட்டியாக அவங்களுக்கு வழிகாட்டினாலே நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு தெய்வ செயல் தான். நிறைய தெய்வ செயல்களை வந்து நமக்கு வழிகாட்டுகிறது அல்லவா, அதை தான் நம்ம தெய்வ செயல்னு சொல்லுவோம். அதுபோல் நீங்கள் வந்து ஒரு வழிகாட்டியாக இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து உங்களை யாரெல்லாம் இணைத்து வைத்தார்களோ, யாரெல்லாம் நீங்கள் இணைத்து வைத்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் போடுங்க. இன்றைக்கி நீங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்க் நானே அனுப்பிடுறேன், நீங்கள் அனுப்பணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு 8 நடை நடங்க, நாங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கோம், ஆனந்தமாக இருக்கிறோம், ஏன் எங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு ஏன் இப்படி நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க, வாங்க தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம் அப்படின்ட்டு என்னையும் சொல்லுங்கள். லிங்க் நித்தம் உங்களுக்கு அனுப்புகிறாங்க, நீங்கள் தான் வந்து அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தான் அதில் நடக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். வேறு வழி இல்லை, நானே சொல்கிறேன் அல்லவா, அப்போ நீங்கள் தாராளமாக சொல்லலாம், அவர்களுக்கிட்ட சொல்லுங்கள். இதில் வேண்டாம் ஒன்றுமே இல்லை, இப்போ நம்மளுக்கு யூடியூப்லேயே இருக்குது, நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் நடந்துக்கலாம், அதை மட்டும் புரிந்து பயணிங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். கொரோனா தொற்றை பற்றி நீங்கள் தாராளமாக விளக்கமாக சொல்லுங்கள், மற்ற பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள். இங்கே தான் நான் நெகட்டிவாக சொல்ல முடியாது, நீங்கள் அங்கே எவ்வளோ வேண்டுமானாலும் சொல்லலாம், சொல்லி அவர்களை மீண்டும் நடக்க வைங்கள். அதைத்தான் நீங்கள் வந்து இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வந்து இந்த வாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம வியாழக்கிழமை அப்படின்னா அடுத்த வியாழன் வரைய கூட வச்சுக்கிறோங்க. நிறைய சுப நிகழ்வுகள் நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் நீங்கள் நிறைய பேரை சந்திக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த சீசன் அப்படிங்கிறது
இந்த வைகாசி ஆணி அப்படிங்கிறதுலாம் நிறைய முகூர்த்த சீசன், நிறைய பேர் சந்திப்பீங்க. அவர்கள் இடத்துல இதை கொண்டு போய் சேருங்க. நிறைய நபர்கள்ட்ட இதை கொண்டு போங்க, பழைய நபர்கள்ட்ட கொண்டு போங்க. நீங்களும் இது நிறைய பேர் ஸ்கூல் அப்படி இப்படின்னு லீவ்லாம் இருந்திருப்பீங்க. ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லாருக்கும் ஸ்கூல் அப்படிங்கிறது ரீஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாருமே தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிறேங்க. நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது ராசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி என்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்திலும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அதை எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கட்டும் என்று எல்லாம் உள்ள இயற்கையை வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.